கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தைகளை சொல்றான். இதுல நான் ரொம்ப குறிப்பிட்டு பேச வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அதாவது ஒரு ஊழியக்காரன், தேவனால அழைக்கப்பட்ட மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தாயின் கர்ப்பத்திலேயே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனா அவனுடைய அழைப்புலையும் அவனுடைய வேலையிலையும் அவன் எவ்வளவு நோக்கமா இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரியுது, கர்த்தருக்கென்று நான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை. அவர் சொல்றாரு, நீங்க என்ன பெருசா பாக்குறீங்க, ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருக்கு நான் வழியை ஆயத்தப்படணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனை உருவாக்குறாரு. உதாரணமா ஒரு பில்லி கிரஹாம் எடுத்துக்கிட்டா, இந்த பில்லி கிரஹாம ரட்சிப்புகளை நடத்தி உருவாக்குன ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு. எப்படிப்பட்ட தாழ்மை அவனுக்குள்ள இருந்திருந்தா. அவர் சொன்னார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். அவர் என்னை விட பெரியவர் தெரியுமா? இயேசு மாத்திரம் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் இல்ல. என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். இன்னைக்கு அப்படி கிடையாது இல்ல. ஆனா யோவான் சொல்றான், என்னிலும் வல்லவர். என் தகுதி எவ்வளவு அவருக்கு கம்பேர் பண்ணும்பொழுது அப்படின்னா, அவருடைய பாதரட்சைய இருக்கிறதுல எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை உதாரணமா சொல்றாரு பாருங்களேன். ஆனா அவர் உள்ளத்துல இருந்து சொல்றாரு, உண்மையா தன்னுடைய தகுதி அவருக்கு முன்னாடி வச்சு பார்த்து சொல்றாரு, அவருடைய பாதரட்சைய சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. எப்பேற்பட்ட ஒரு தாழ்மை இல்ல. இதே யோவானை குறிச்சு வாசிக்கும் பொழுது, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா. எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை ஒரு மனுஷனுக்கு. இன்னைக்கு நீங்க இதை யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க உருவாக்குகிற ஒருத்தர், இல்ல உங்களுக்கு பின்னாடி வர்த்த ஒருத்தர், உங்களுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், இப்படிப்பட்ட மேன்மைக்குள்ள அவங்க போறாங்க அப்படின்னா, நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு பின் வருகிறவர் தான் அவர், ஆனா அவன் என்னிலும் மேன்மை உள்ளவன், அவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தேவனால அழைக்கப்பட்டவன். கர்த்தர் அவன் மேல என்னை விட அதிகமான நோக்கங்களையும் அபிஷேகங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறாரு. அவனுடைய பாதரட்சைய சுமக்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் இல்லை. செருப்பு கையில எடுத்துட்டு போறதுக்கு கூட இருக்குது தகுதி இல்லை. இதுதாங்க உண்மையான தாழ்மை. இன்னைக்கு இப்படிப்பட்ட தாழ்மை கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்குள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்மை இல்ல. நம்மளுடைய கொஞ்சம் மேல இருக்கிறவனை பார்த்தா, அவனுடைய யோசிச்சு பாருங்க, லிட்டரலா செய்ய போறது இல்லை, ஆனா நம்ம சிந்தையில அவருடைய செருப்பை நம்ம எடுத்து வைப்போமா? அவங்களுக்கு ஒரு சேவை நம்ம செய்வோமா? அப்படி இல்லாத இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த தாழ்மைக்குள்ள போகலாம். நம்ம இந்த வார்த்தையை சிந்திப்போம். நாமும் அப்படி போலவே தாழ்மை உள்ளவர்களாய் மாறுவோம். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஒரு கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை இல்லாம இந்த பூமியில எதுவுமே இல்லை. ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள நாமும் அவரை போல மாறுவோம். யோவான் ஸ்நானனை போல மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.